உங்களோட ஸ்க்ரீன் வந்துக்குதா? தெரியுதுங்க உஸ்தாத். கடைசியா நாங்கள் என்ன பார்த்துக்கிறோம்? கடைசியா நம்ம அந்த இறுதியில எப்படி நிப்பாட்டணும்னு அந்த 3 ரூல்ஸும் பார்த்தோம் உஸ்தாத். நல்ல இந்த இந்த ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்களா? அடையாளங்கள் ப்ராக்டிஸை. ஆ, பண்ணியிருக்கீங்க சரி, உஸ்தாத். ஓகே, அதை பார்த்துட்டு போவோம். அஹ், ம். பிஸ்மில்லா. புக்கில் வர வர ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு போக பார்ப்போம். ம், சரிங்க உஸ்தாத். அத்தகமத்த கஸ்ரத்தைன் லம்மத்தைன் சத் சுக்கூன் அத்தகமத் லம்முமத் அத்தகத்துன் கஸ்ருமத் அத்தகத்தைன் லம்மு தன் கஸ்ருத்தைன் லம்முமத் சத் கஸ்ருத்தைன் كسرمت لمومت سكون فتغتن كسرتين لمومت لمتين. கொஞ்சம் மிஸ்டேக், பிரச்சனை இல்லை. நல்ல சரிங்க உஸ்தாத். தடுமாற்றம் சின்ன அளவில் இருக்குது. மாஷா அல்லாஹ், மிச்சம் மிச்சம் சரியாக வந்திக்குது. இந்த பாடம் போதும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இது பிறகு நான் இது கேட்க தேவையில்லை நினைக்கிறேன். இதில் இந்த மிஸ்டேக்குகள் வராமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். ரைட். ம், அடுத்த சரிங்க பகுதி உஸ்தாத். நான் பார்த்துக்கிறோம். வசனத்தில் இறுதியில் நிறுத்த வேண்டிய 3 முறைகள். இதில் ஏதாவது நீங்கள் தேடினத்தில் டவுட் இருக்குதா? தேடி பார்த்தீங்களா இல்லைங்க குருவான்ல? உஸ்தாத். தேடி பார்த்தேங்க உஸ்தாத். பட் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்படின்டா? அஹ், தேடி பார்த்ததுல எனக்கு அதுல கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. 3 முறையும் எனக்கு ஞாபகத்துல வச்சுக்க அந்தந்த லைன் தானான்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு உஸ்தாத். அப்போ நீங்கள் மூணுலேயும் நிறைய தேடணும். குருவான்ல சரிங்க எந் உஸ்தாத். குருவான்ல எந்த இடத்தையும் நிப்பாட்டுறதுக்கு இப்போ நீங்கள் அப்படி தேடி பார்த்தீங்களா கொமனா? ஒரு பக்கம் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கம் ஒன்று எடுத்து அதில் எல்லா இறுதி எழுத்தையும் இறுதி இடங்கள்ல வசனம் முடிகிற இடங்கள் இருக்கிறே, அந்த வசனம் முடிகிற இடங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தால் சரியாயிடும். அப்படி செஞ்சு பார்த்தா சரிங்க உஸ்தாத். நீங்கள் அப்படி தேடினீங்களா? அப்படி செஞ்சு பார்த்தீங்களா உங்களோட இல்ல ப்ராக்டிஸ்? இல்ல நான் அந்த மாதிரி தேடலைங்க உஸ்தாத். நீங்கள் ஒவ்வொன்றுக்குமா அது தேடினீங்க அப்படியா? ஆமாங்க உஸ்தாத். இப்போ நீங்கள் கொமனா மூன்றுக்குமே பொதுவாக அல் குர்ஆன் எடுத்து ம், நீங்கள் ஒரு 4 அல்லது 5 உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கங்களை ஐக்கணும். அப்படி சரிங்க அறிமுகம் உஸ்தாத். இல்லாத பக்கங்கள் எடுத்து நீங்கள் தேடணும். சரிங்க உஸ்தாத். இப்படி நீங்கள் தேடினீங்க அப்படி என்றால் உங்களுக்கு இந்த பாடம் ஆஹ், பரீட்சயத்துக்கு அல்லது ப்ராக்டிஸுக்கு வந்துடும். ரைட். சரிங்க உஸ்தாத். நான் இன்றைக்கு இதில் இன்னும் ஒரு முக்கியமான பகுதி போவோம். குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான பகுதிகள் தேவை. முதலாவது, ம், எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கிறது என்ற பகுதி நான் தெரிஞ்சுக்கிறோம். முதல் பகுதி. ரெண்டாவது, எழுத்துக்களை மட்டும் உச்சரித்தால் எங்களோட ஓதல் வராது. மாற்றமாக அதோட சேர்த்து அந்த ராகத்தையும் நாங்க கட்டி எழுப்பணும், பில் பண்ணணும். குர்ஆனை ஓதுறதுக்கு ராகம் என்ற பகுதியையும் நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டி. மூணாவது, சரிங்க உஸ்தாத். சட்டங்கள் பகுதியும் முக்கியம். சரியா? மூன்றாவது, சட்டங்கள். சட்டங்கள் என்ற பகுதி முக்கியம். இது மூன்று தான் டெவலப் ஆகி வர நேரத்தில் எங்களுக்கு குர்ஆன குர்ஆனுடைய அந்த அமைப்புல ஓதுறதுக்கு முடியுமா இருக்கும். சரிங்க உஸ்தாத். இப்போ நாங்கள் இதில் முதல் பகுதியை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தனியாக பார்ப்போம். அதே மாதிரி ம், சட்டங்கள் என்ற பகுதியையும் பின்னால தனிய முழுமையாக பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஆனால் இடையில் இருக்கிற ராகம் என்ற பகுதி அது முழுமையாக உங்களுடைய பகுதி.
ரைட். நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய பகுதி. நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அதில் எப்படி ராகத்தை டெவலப் பண்ணலாம் என்றதை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தாரோம். அதை வச்சு நீங்கள் சரிங்க உஸ்தாத். டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். ம். ஓகே, அதில் முதலாவது ராகம் என்றால் என்ன அப்படி என்றால் எங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரல்ல நாங்கள் ஓதி பழகுறது, இதுக்கு தான் ராகம் என்று சொல்கிறேன். இன்னும் ஒருத்தரை பார்த்தோ இன்னும் ஒருத்தர் குரல் மாதிரி ஓதுறதுக்கு பார்க்குறதோ ராகம் என்று வாரல்ல. உண்மையான ராகம்ங்கிறது எங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரல்ல நாங்கள் ஓதுறது, இதுக்கு தான் நாங்கள் ராகம் என்று சொல்கிறோம். ரைட். ரெண்டாவது, ராகம் எங்களிடத்துல வரணுமாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னென்றால் குர்ஆன்ல நீட்டி ஓதக்கூடிய இடங்கள்ல நாங்கள் கவனமாக நீட்டி எடுத்துக்கொள்றது. சில ம். இடங்கள்ல கூடுதலாக நீட்ட வேண்டி வரும், சில இடங்கள்ல குறைவாக நீட்ட வேண்டி வரும். இந்த மாதிரி நீட்டுதலோடு தொடர்பான இடங்கள்ல நாங்கள் நீட்டி எடுத்துக்கொள்றது முக்கியமான இடம். ஏண்டால் நீட்டுதலை நாங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் எங்களுக்கு ராகம் வராது. ராகம் வராத சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஓதல் சரியான ட்ரெக்கில் வராது. அப்போ ம். ஒருத்தர் சரிங்க உஸ்தாத். ஓதல் வருதில்லை என்று சொல்றேன்னு சொன்ன முதலாவது காரணம் அவர் நீட்டக்கூடிய இடங்களை அழகான முறையில் தண்ட குரலை பயன்படுத்தி நீட்டி ஓதுறதுக்கு அவர் ரெடி இல்லை, தயார் இல்லை. எனவே அது பல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும். ஓகே, அடுத்தது இந்த நீட்டுதல்ங்கிறத பொறுத்த வரைக்கும் இது குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம். குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் தான் இந்த நீட்டுதல் என்ற கான்செப்ட். எனவே அஹ், ராகம் வருகின்ற பொழுது இப்போ ராகம் யார்கிட்ட இயல்பான குரல் உங்கள்கிட்ட தான் நிற்குது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உங்களோட இயல்பான குரலால தான் நீங்கள் ஓதி பழக போறீங்க. அதான் ஓதல். அதே நேரம் உச்சரிப்பு அப்படி அல்ல. உச்சரிப்பு பகுதியை நாங்கள் என்ன செய்வோம்? இதை நீங்கள் இப்படி உச்சரிக்கணும், இந்த எழுத்துட உச்சரிப்பு பிழை, இது இப்படி வரும் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு புதிதாக நுழைஞ்ச தரக்கூடிய ஒரு இடம் உச்சரிப்பு பகுதி. அப்போ உங்கள்ட்ட பேசிக்கலி உங்கள்ட்ட இருக்கிற இயல்பான குரலும் புதிதாக உங்களுக்கு அப்டேட் ஆகிற உச்சரிப்பு பகுதியும் ஒன்று கொண்டு முரண், கிளாஷ். ஏன்? உங்கள்ட்ட இயல்பாய்க்கிற உண்டு, இன்னும் ஒன்று உங்களுக்கு புதிதாக வார உண்டு. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட ஓதல் சில போது பிழைகளுக்கு, தவறுகளுக்கு போகும். அதை நாங்கள் திருத்தி எடுக்கிறது தான் இந்த பாடத்தில் முக்கியமான வேலையாகும். ரைட். சரிங்க உஸ்தாத். அப்போ இதில் முதலாவது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், இப்போ ராகம் எடுத்து ஓதணும் என்றால் எங்களுக்கு நீட்டுதல் என்ற பகுதியினுடைய சில பேசிக்கான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். ம். சட்டம்ங்கிறத தாண்டி அடிப்படையான சில விதிகளை அல்லது அடிப்படையான சில விஷயங்களை நாங்கள் இதில் தெரிஞ்சுக்கொள்ளணும் நீட்டுதல். அப்போதான் எங்களுக்கு இங்கிற ஓதல் சரியான ட்ரெக்கில் போகும். ரைட். இதில் சரிங்க உஸ்தாத். நீட்டுதல் என்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற சொல் மத்து. என்ன சொல்? மத்து. மத்து என்றால் நீட்டுதல். இதான் நாங்கள் யூஸ் பண்ண போகிற சொல். இது பொருள் நாங்கள் மத்து என்று தான் பேசுவோம். இந்த நீட்டுறது நீட்டுறது என்று சொல்ல மாட்டோம். இந்த மத்தை நாங்கள் பேசிக்கலி அடிப்படையில் இரண்டாக உங்களுக்கு பிரிக்கிறோம். இதெல்லாம் ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள், இரண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். இப்போ நீட்டுதலை நாங்கள் சொல்ல மாட்டோமே. ஆகவே மத்தினுடைய அடையாளங்கள், மத்தினுடைய எழுத்துக்கள் என்று தான் நாங்கள் பேசுவோம். ரைட். ஓகே. மத்தியினுடைய அடையாளங்கள் இது மூணு மூணு மீது இதெல்லாம் இது மூணு உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க பாப்போம். ம். சரிங்க உஸ்தாத். என்னது? ஃபத்தஹ மத், கஸ்ர் மத், லம்மு மத். ம் அதோட சேர்த்து இப்படி ஒன்று சேர்ந்துக்குது. இது நாங்கள் சொல்லுவோம் இப்போதைக்கு மத்திட அடையாளம் என்று சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்?
மத்துன்னு அடையாளம். மத்தியின் அடையாளம் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பாக்ஸ், நீல கலர் பாக்ஸ், இதுல எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டியது ஜஸ்ட் 1 செகண்ட். சரிங்க உஸ்தாத். மதியினுடைய அடையாளம் எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டியது 1 செகண்ட். ஃபத்தஹ் மத் ஆயிக்கலாம், கஸ் மத் ஆயிக்கலாம், லவ் மத் ஆயிக்கலாம். ஆனா அந்த மத்தியினுடைய அடையாளம் என்று சொல்ற ஒண்டிக்குது, இந்த பாக்ஸ் வந்துச்சு இது அப்படி என்றால் நீங்க கண்டிப்பாக 3 செகண்ட் நீட்டணும். சரிங்க உஸ்தாத். எத்தனை செகண்ட் நீட்டணும்? 3 செகண்ட். 3 செகண்ட் நீட்டி ஓடணும். ரைட். எனவே இதான் அதுல மத்தியினுடைய அடிப்படை விஷயம். இன்னும் ஒரு பகுதி இருக்குது, இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதுங்க பார்ப்போம், சொல்றோம் பேசும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒருத்தவங்க உஸ்தாத் இல்ல இறுதி பகுதி? இல்ல, வசனத்தை ஃபுல்லா வரும். சரிங்க உஸ்தாத். ஆம், إياك نعبد وإياك نستعين. இதுல நீங்க ஈயாக்க வ ஈயாக்க எல்லாம் நீட்டினீங்க என்ன? ஆனால் நஸ்தாயின்ல கொஞ்சம் கூடுதலாக ம், நீட்டிக்கிறீங்க. என்ன ரீசன் என்ன தெரியும்? நஸ்தஈன். ஏன்னா அங்க சுக்குன் வந்திருக்கு. எங்க சுகுன் வந்துக்குது? ஆஹா, சாரி, யாக்கு வந்து சுக்குன் வந்திருக்கு. அப்போ ஐயாக்கல பாருங்களேன், சுக்குன் செய்யப்பட்ட யாக்கும் சுக்குன் ம் செய்யப்பட்ட யா, அலிப், சுக்குன் செய்யப்பட்ட எல்லாம் ஒரே தான் நின்று நாங்க அப்படித்தானே சொல்லிக்கிறோம். அப்போ இந்த ஈயாக்க, அதே நேரம் இந்த ஈயாக்க, இந்த நஸ்த ஐ எல்லாம் ஒரே நின்றணுமா, வித்தியாசம் இருக்குமா? ம் அங்கெல்லாம் சத்து வந்திருக்கு, இங்க சுக்குன் மட்டும் வந்திருக்கு உஸ்தாத். சிஸ்டர் நான் அப்படி இல்லை, இந்த இந்த அலிஃபிக்கிற இது மத்தியுடைய அலிஃபா இல்லையா? அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா அது? இது மத்தியினுடைய அலிஃப். யா இல்ல, அலிஃப் அலிஃப். ஓ. இந்த அலிஃப் தான் இந்த அலிஃப். ஓ, சரிங்க உஸ்தாத். அப்ப இந்த யா வந்து இதானே? ஆமாங்க உஸ்தாத். இந்த யா வந்து இந்த யா. ஆ, இப்ப இப்ப நீட்டணும் உஸ்தாத், 3 இடத்துலயுமே நீட்டணும். 3 இடத்துல நீட்டணுங்கிறது சரி, 3 இடத்துலயும் ஒரே அளவுக்கு நீட்டுறதா அல்லது வித்தியாசம் இருக்குதா? ம் சுக்குன் வந்திருக்கு. 3 இடத்துலயும் ஒரே அளவு நீட்டணும்னு நினைக்கிறேன் உஸ்தாத். 3 இடத்துலயும் ஒரே நீட்டணும் அப்படியா? ரைட், நான் அதை பார்ப்போம். தெரியலங்க உஸ்தாத். சரிங்க உஸ்தாத். அதுக்கு நாங்கள் பார்க்க போற புதிய ஒரு தலைப்பு உண்டு. ஏனென்றால் நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நீட்டுதலோர் தொடர்பான அடிப்படை. இப்ப நான் நிப்பாட்ட இடமே பேசுறேன். இப்ப நிப்பாட்ட இடம் தானே பேசினேன். ஆ இப்ப நான் அந்த நிப்பாட்டுகின்ற ஆமா உஸ்தாத். இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான விஷயங்களை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். இதுல முதல் பகுதி, இதுல பாத்துக்கோங்க, 3 விஷயம் இருக்கு. ஒன்று, வசனத்தில நிறுத்தி ஓதும் எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டிருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் எங்க நாங்க நிப்பாட்டுறோமோ அந்த இறுதி எழுத்து நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டிக்கணும். இப்ப நீங்க பாருங்க, சரிங்க. இந்த நூன் நிப்பாட்டணும் தானே எங்க? ஆமாங்க உஸ்தாத். நூனுக்கு என்ன செய்யறோம்? ம் நஸ்தஈனு என்று ஓதுறோமா, நஸ்தஈன் என்று சுக்கூன் வச்சு ஓதுறோமா? நஸ்தஈன் என்று சுக்குன் வச்சு ஓதுறோம். அப்ப இது முதலாவது இந்த விதி இங்க வேலை செய்யுது, ஏன்னா நடந்துக்குது. முதல்ல சுக்கூன் வச்சுக்கிறோம். ஆமாங்க ரெண்டாவது உஸ்தாத். சொல்லுது பாருங்க, அதற்கு முன் இந்த சுக்கூன் செஞ்சு எழுத்து நிப்பாட்டுறதுக்கு முன்னால என்ன செய்யணுமா? மதினுடைய அடையாளங்களில் ஒன்று அல்லது எழுத்துக்களில் ஒன்று வந்திக்கணுமா? இங்க என்ன வந்திக்குது? மத்தியினுடைய ஆஹ் எழுத்து இங்க சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்குது. சுக்குன். ஆமாங்க உஸ்தாத். ரைட். இப்படி இந்த ரெண்டு ரூல்ஸும் எதெங்கெல்லாம் இடம்பெறுகிறதோ, இந்த ரெண்டு பகுதியும் இரண்டும் எங்கெல்லாம் பயன்படுகிறதோ இருக்குதோ வசனத்தில், அங்கெல்லாம் மூணாவது விதியை பாருங்க, அதற்கு முன்னைய எழுத்தை
எதுக்கு முன்ன எழுத்தை? இந்த சுக்கூன் செய்யப்பட்ட யாவுக்கு முன்னுக்கு வர எழுத்தை. 4 அல்லது ம் 5 அல்லது 6 அளவுக்கு கைவிரல் ம் உண்ட மூடி திறக்கிற அளவு படிச்சுக்கிறோம். மூடி திறந்தா ஒன்று, இன்னும் ஒருக்கா மூடி திறந்தா 4. மூடுறது ஒன்று, திறக்கிறது ஒன்று, மூடுறது ஒன்று, திறக்கிறது ஒன்று, மூடுறது ஒன்று, திறக்கிறது ஒன்று. மொத்தம் திரு 6 அளவுக்கு நாங்க நிட்ட போறோம். நீட்டர். அல்லது சரிங்க உஸ்தாத். செகண்ட்ல சொன்னா 2 அல்லது 3 செகண்டுக்கு நிட்டணும். எதை நிட்டணும்? அந்த மத்தியனுடைய எழுத்துக்கு முன்னால வார எழுத்து. இங்க என்ன எழுத்து? அது ஐன் என்ற எழுத்து. சரிங்க உஸ்தாத். அப்போ நஸ்தாயின்ல கூடுதல் நிட்டணுமே. இப்ப நான் சும்மா ஒரு ஆமாங்க உதாரணம் மட்டும் உஸ்தாத். கேட்கு. நஸ்தாயின்ங்கிறத கூடுதல் நிட்டணும் இப்ப நாங்க என்ன? ஆமாங்க உஸ்தாத். இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க அப்படின்னா எப்படி நிப்பாட்டுறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆ சேம் சுக்குன் வச்சு நிப்பாட்டணுங்க உஸ்தாத். சேம் சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். ஸோ எப்படி நிப்பாட்டுறது? எத்தனை செகண்ட் நிட்டணும்? எதை நிட்டணும்? ம். ஒரு செகண்ட் மட்டும் கேவன் நீட்டணும் உஸ்தாத். காவையா? காகு தானே சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும் அப்படி இல்லையா? ஈயா கே காவுக்கு தான் சுக்குன் வச்சு நீட்டி நிப்பாட்டணும். எதை நிட்டணும்? காஃபை நிட்டுற அப்படியா? ஆமாங்க உஸ்தாத். அப்ப நாங்க நூனா நீட்டிங்க அப்படியா? ஈய நஸ்தாயி நூன்னு நூனா நீட்டணும் இப்ப. இல்ல புரியலங்க உஸ்தாத், நீங்க என்ன கேக்குறீங்க? இப்ப நஸ்தாயில எதை நீட்டினீங்க? நாங்க எதை பேசினோம் இப்ப நீட்டணும் வேண்டு இந்த சட்டத்துல? நஸ்தீன்ல அந்த நூனை கடைசியில ஒரு யாவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 6 அளவு கையை மூடி திறக்கிற அளவு நீட்டணும். நாக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டணும்னு சொல்லியிருந்தோம் உஸ்தாத். நாங்க யாவை நீட்ட செல்லலையே. பாத்தீங்களா பாத்தீங்களா? யாவை நீட்ட செல்லலையே. அச்சச்சோ. என்ன சொன்னோம்? மூணா போய் இந்த அதற்கு முன்னே எழுத்து தான் சொன்னோம். எதுக்கு முன்னே எழுத்தை? ஆ, மத்தினுடைய எழுத்துக்கு முன் அழைக்கிற எழுத்து. நீங்க ரெக்கார்டை கொஞ்சம் கவனமா ஆ, கேட்கணும். நீங்க ரெக்கார்டு சரியா கேளுங்க, முன்னாடி திருப்பி தான் கேளுங்க சரியா. நஸ்தாயினுக்கு ம், சாரி சுக்குன் செய்யப்பட்ட யா மத்தினுடைய எழுத்து யாக்கு முன்னால் மத்தினுடைய எழுத்துன்னு சொல்றது விளங்குதா? புரியுதா உங்களுக்கு என்னன்னு சொல்றது? ம். இல்லைங்க உஸ்தாத், எனக்கு புரியலைங்க உஸ்தாத். மத்துண்டா தெரியுமா என்னன்னு சொல்லி? அது தெரியுங்க என்ன உஸ்தாத். மத்து? அப்ப அந்த பாடம் வானம், இந்த பாடத்துக்கு முன்னுக்குள்ள பட்டம் பார்ப்போம். மத்துண்டா என்ன சொல்லுங்க பாப்போம். மத்து மீன்ஸ் நம்ம நீட்டக்கூடிய எழுத்தை தான் நம்ம மத்துன்னு சொல்லுவோம். ம். இது இது எல்லாமே மத்து. ஆனா இது வந்து எது எல்லாம் மத்து? அந்த வெயிட் இதெல்லாம் மத்து எல்லாமே மத்து அல்ல அது போல. இல்ல இல்ல, இங்க இங்க அடையாளங்கள்ல இந்த அடையாளங்கள் மட்டுமல்ல. ஃபத்தஹ மத், அப்படி அல்ல அப்படி இந்த அல்ல. நா. ம் மத்தினுடைய மத்த நாங்க ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம். மத்தினுடைய அடையாளங்கள் டிகிது, மத்தினுடைய ம் எழுத்துக்களும் டிகிது. மத்தினுடைய அடையாளங்கள்டா என்ன? மத்தினுடைய அடையாளங்கள் நீட்டி நீட்டுதல நம்ம மத்துன்னு சொல்லுவோம். அதுல வந்து இந்த ஃபத்தக ஃபத்தகமத், கெஸ்ரமத், லம்மமத்ன்றது அது நம்ம ஓரளவு நீட்டி நிப்பாட்டுறத இந்த சைடு பாக்ஸ்ல இருந்துச்சு. இந்த சைடு பாக்ஸ்ல சுக்கூன் வச்சு வர்றத நம்ம மத்துன்னு சொல்றோம் உஸ்தாத். இல்ல இல்ல இல்ல. இந்த ஆ, சைட்ல வர எல்லா சுக்கூன் வச்சா வர எல்லாத்துக்குமே மத்தின்னு சொல்றல்ல. இது மூணு தான். மத்தினுடைய எழுத்துக்கள் இது ஆ, மூணு தான். அலிஃப் வந்திக்கோணும், எந்த ஒரு அடையாளமும் வராமல் வந்திக்கோணும். ஆ, சரிங்க உஸ்தாத். சுக்கூன் வச்சு வராது. புரிஞ்சுச்சு. ரைட். சுக்கூன் செய்யப்பட்ட யா தான் வரணும் மத்தினுடைய ம் எழுத்தாக. இதுக்கு உதாரணம் எப்படி? உதாரணத்துக்கு பாக்கு பாக்கு கஸ்ரத்து நிற்குமெண்டா அது பொறவார சுக்குன் செய்யப்பட்ட யா வந்து மத்தினுடைய எழுத்து ஆயிக்கும். ஆகவே நாங்கள் பி ம் என்று நிட்டுவோம். சரிங்க உஸ்தாத். நூன் வந்திக்கும். நூனை தொடர்ந்து வாரது சுக்குன் செய்யப்பட்ட யாவா வந்திக்கணும். இப்போ நூனுக்கு என்ன அடையாளம் வைக்கணும்? ம் இது மத்தினுடைய எழுத்து நூல். ஆயிக்கணும் வேண்டாம். கஸ்ரத்துன்னு தான் நிற்கணும். ஆ, இப்போ வாவு மத்தினுடைய எழுத்து ஆயிக்கணும் என்றால் வாவுக்கு முன்னால வாரது லம்மத்துன்னு பெற்றிக்கணும். உதாரணத்துக்கு பூ. இப்போ பாக்கு லம்மத்துன்னு நிற்கிது. அதுக்கு பின்னால வர சுக்குன் செய்யப்பட்ட வாவ் இது மத்தினுடைய எழுத்து ஆயிக்கும். சரிங்க உஸ்தாத். இப்ப அப் புரிஞ்சுதுங்க இப்போ உஸ்தாத். அலிஃப் வந்தா எப்படி இருக்கணும்? அலிஃப்.
முன்னால வர்றது ஆ, என்ன எழுத்திக்கணும், ஃபத்ஹத்துன்னு பெற்றிக்கணும். அப்பதான் பா எட்டுவோம். அப்ப இந்த அலிஃப் மத்தினுடைய எழுத்து ஆயிக்கும். ம், ரைட், நீ எந்த பாடம் வரைக்கும் உள்ளத நான் ரிப்பீட் பண்ணுங்க. மத்த பத்தி ஃபுல்லா ம். அது புறவு இல்லத்த பாருங்க புரியுதான்னு சொல்லி, அல்லது அடுத்த கிளாஸ்ல அதை பார்ப்போம். இது மட்டும் ரெடி ஆயிடுவேன்மா. சரி, ஓகேங்க உஸ்தாத். ம் இதை நான் புரியுற மாதிரி பார்த்துட்டு ம் வரேங்க உஸ்தாத்.